துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். அனைவருக்கும் நீங்க சமநிலையில இருந்தீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் எல்லாருமே கேள்விக்குறியாக மாத்தி விட்டாங்க. இந்த துலாம் ராசிக்காரர்களை உலகம் பார்த்தால் அவர்கள் எப்பொழுதுமே சமநிலையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. நீங்க எப்போதுமே அமைதி, அதே போல சில விஷயங்களில் எந்த விதமான முடிவுகளும் எடுக்க முடியாத சில சூழ்நிலைகள்ல நீங்க சிக்கி தவித்து கொண்டு இருப்பீங்க. ஏன் அப்படி கூறுறேன் அப்படின்னா, நீங்க எப்பொழுதுமே மற்றவங்க மனது நோகும்படி நடக்கக்கூடாது, மற்றவங்க வாழ்க்கை நன்றாக இருக்கணும் என்று நினைத்து நினைத்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சில விஷயங்கள், சில வாய்ப்புகள், உங்களுடைய நேரங்கள் என அனைத்தையுமே நீங்க தவற விட்டீங்க. அது எல்லாமே உங்களுக்கு மீண்டும் எப்பொழுது கிடைக்கும் என்று தெரியாது. அதனால வாழ்க்கையில என்ன செய்யறது, ஏது செய்யறது என்று தெரியாமல் உங்களுக்குள்ள பல குழப்பங்கள், பல கேள்விகள் எல்லாமே உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து இன்னமும் உங்களுக்கு பெரிய பெரிய அளவுக்கு இன்னமும் அதை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாமல் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை நீங்க வாழ்க்கையில அனுபவித்து கொண்டே தாங்க இருப்பீங்க. மற்றவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை கூட நீங்க சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக நீங்க இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும் பொழுது தெளிவான ஒரு முடிவை நீங்க எடுக்க முடியாம போய்விடுவீங்க. அந்த விதமான சில சூழ்நிலைகள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்தன்மை என்பதை இல்லாமல் போக வைக்கிறது. அதனால உங்களுடைய வாழ்க்கையில தவறான முடிவுகளை நீங்கள் எடுத்து விடுவதால் அந்த ஒரு நேரத்தில் அது உங்களுக்கு சரி போல தோன்றினாலும் பிற்காலத்தில் அந்த விதமான முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில போக போக உங்களுடைய வாழ்க்கையவே அதை அழிக்கின்ற அளவுக்கு நிச்சயமாக போய்விடுங்க. இதெல்லாம் உள்ளுக்குள்ள என்ன நடக்கிறது என்று யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவர்கள் எப்போதுமே மற்றவங்களுடைய பிராபலத்தை, நீங்க எப்பொழுதும் மற்றவங்களுடைய பிராபலத்தை கேட்பீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது யாரும் உங்களிடம் எதை பற்றியும் கேட்க மாட்டாங்க. இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையாக இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். அதனால எதையுமே நீங்கள் செய்ய முடியாமல் மனதிற்குள்ள பல கவலைகள்ல ஆழ்ந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. எது செய்தாலும் வாழ்க்கையில முன்னேற்றம் என்பது கிடைக்காது. அதனால சில விஷயங்களை நீங்க அப்படியே மறந்து விடுவீங்க. நம்ம என்ன பண்றது, என்ன பண்ணாலும் வாழ்க்கையில முன்னேறவே முடியவில்லை என்கிற மாதிரியான பல கேள்விகளும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். அடுத்ததா முடிவு எடுக்க முடியாத ஒரு குழப்பங்களும் உங்களுக்குள்ள இருக்கும். இந்த துலாம் ராசிக்காரங்க எப்பொழுதுமே பெரிய பெரிய தடைகள்ல இருந்து வெளியில் வர வேண்டும். பெரிய பெரிய தடைகள், பெரிய பெரிய விஷயங்கள், போராட்டங்கள் அனைத்திலும் இருந்து சில முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. நீங்க எப்பொழுதுமே எல்லாத்தையும் லைட்டா எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு சாய்ஸுக்கும் பின்னால் இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது என அனைத்தையுமே நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து வைக்கக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனா இது எதுவுமே தவறு கிடையாதுங்க. எல்லா சைடிலும் இருந்து என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு தாங்க எல்லா விதமான பிரச்சனைகளிலும் முதல்ல கால வைக்க வேண்டும். எனவே அதனை முதல்ல நீங்க மனதிற்குள் வைத்துக் கொள்ளுங்கள். அதை மட்டும் நீங்கள் மனதிற்குள் வைத்துக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நடக்க போவது என்ன, வாழ்க்கையில எந்த விதமான முடிவுகளை எடுத்தால் நன்மைகளை கொடுக்கும், என்ன முடிவுகளை எடுத்தால் தோல்விகளை கொடுக்கும் என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்வீர்கள். எனவே முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து வாழ்க்கையில நீங்க முன்னேறி பாருங்க. அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பாடங்களை உங்களுக்கு நிச்சயமாக கற்றுக் கொடுக்குங்க. எனவே உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். உங்கள் மீது நம்பிக்கை வைத்தால் வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எனவே நம்பிக்கையை உங்கள் மீது மட்டும் நீங்கள் வைத்து கொண்டாலே போதுமானதுங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போகின்ற எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கக்கூடிய விஷயங்களாக மட்டுமே தாங்க இருக்கும். தோல்விகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது தான். இருந்தாலும் அந்த தோல்விகள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியாக மாறும். உங்கள் மீது நீங்க நம்பிக்கை வைத்து உங்களுடைய வேலைகளை நீங்க செய்து பாருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. எனவே இனிமே உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் அனைத்திலும் இருந்து இனிமே விடுபட ஆரம்பிப்பீங்க. உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு துன்பங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். மறைமுகமாக உங்களுடைய வாழ்க்கையில இருந்த எதிர்ப்புகள் அனைத்துமே, எதிரிகள் அனைவருமே இந்த ஒரு நேரத்தில் உங்களை எதிர்த்து நிற்பாங்க. எனவே அதனையும் நீங்கள் எப்படியாவது ஒரு சைடு நீங்க கவனித்துக் கொள்ளுங்கள். அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில சில நன்மைகளை நிச்சயமா உங்களுக்குள்ள தேடியும் கொடுக்கும். எனவே இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் உங்களுக்கு தவறுதலாகத்தாக நடந்திருக்கும். ஆனா இனிமே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகள் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். உங்களை நீங்கள் நம்பி எல்லா விதமான விஷயங்களிலும் காலை வைத்து பாருங்கள். போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது நிச்சயமாக கிடைக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டேதாங்க இருக்கும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண் இருவருக்குமே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத ஒரு இடமாற்றமானது உண்டாகும். அந்த ஒரு இடமாற்றம் உங்களுக்கு வேண்டிய ஒரு இடமாற்றமாக இருக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக
நினைத்து கொண்டிருந்த இடத்திற்கு மாற மாட்டீங்க. இருந்தாலும் போதுமான அளவுக்கு அந்த ஒரு இடத்திற்கு அருகில் நீங்கள் மாறிவிடுவீங்க. நீங்கள் ஒரு நேரத்தில் நீங்கள் கணவருடனோ இல்லைன்னா மனைவியுடனோ சந்தோஷமாக நீங்கள் இருக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு இடமாற்றமானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உடன் பிறந்தவர்களிடமிருந்து சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. உங்களுடைய உடன் பிறந்தவர்களை நீங்கள் தாங்க பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் தான் அவர்களுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் கூடவே நின்று பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அதன்படி அவர்களை வழிநடத்தி கொண்டு செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. ஏன் அப்படின்னா உடன் பிறந்தவர்களுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. உங்களுக்காவது எத்தனையோ நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சம்பாதித்து வைத்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் வேலை உண்டு வீடு உண்டுன்னு மட்டுமே தாங்க இருப்பாங்க. அதனால முடிந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில முடிந்த அளவுக்கு உங்களால முடிந்த ஒரு உதவிகளையும் முடிந்த ஒரு எதிர்பார்ப்புகளையும் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. அது அனைத்தையும் நீங்கள் நடத்தி வையுங்கள். அவங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். எனவே அனுசரித்து செல்றீங்க அப்படின்னா அவர்களுடைய மனதும் சந்தோஷப்படும். நீங்களும் அவர்களும் சேர்ந்து வாழ்வீங்க. எந்த விதமான வேலைகளை தொடங்கினாலும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்க்கையில வாழ்ந்து பாருங்க. போதுமான அளவுக்கு வெற்றி என்பது நிச்சயமா உங்க இருவருக்கும் இடையில் கிடைக்கவும் செய்யுங்க. எனவே மறைமுகமாக உங்களை எதிர்த்தவர்கள் அனைவரும் இந்த ஒரு நேரத்தில் விலக ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு ஒரு வெற்றியானது நிச்சயமா உங்களுக்குள்ள பிறக்கவும் ஆரம்பிக்குங்க. அன்னோன்யம் அதிகரிக்கும். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இதுவரைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல இந்த ஒரு தேதிக்கு பிறகு போதுமான அளவுக்கு இருவருமே புரிந்து வாழ்ந்து கொள்வாங்க. இனிமே குடும்பத்திற்குள் சண்டை சச்சரவு என்பது இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்க வாழவும் ஆரம்பிக்க வேண்டும். எனவே நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அதை பார்த்துதான் உங்களுடைய குழந்தைகளும் எதிர்காலத்தில் நடந்து கொள்வார்கள் என்பதை ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் நடந்து வருவது தாங்க உங்களுக்கு மிகவும் நல்லது. எனவே இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு அனோன்யம் என்பது அதிகரித்து வாழ்க்கையில நீங்க சந்தோஷமாக வாழ ஆரம்பிப்பீங்க. ஆரோக்கியமான செயல்பாடுகளில் சற்று கவனத்துடன் நீங்கள் இருக்க வேண்டும். உடல் ரீதியான சில பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஏற்படலாம். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகளை நீங்கள் சரியாக பார்த்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. நெருக்கமானவர்களிடமிருந்து விட்டு கொடுத்து செல்வதும் உங்களுக்கு சில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்படும் பொழுது அவர்களும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு விட்டு கொடுத்து வாழ்க்கையில முன்னேறவும் ஆரம்பிப்பாங்க. எனவே முடிந்த அளவுக்கு அனைவரிடமும் நீங்கள் நன்றாக நடந்து கொள்வது தாங்க உங்களுக்கு மிகவும் நல்லது. அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும். குறுந்தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களின் வாழ்க்கையில சாதகமான சூழல்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட ஆரம்பிக்கும். வாகனங்களில் உள்ள பழுதுகளை நீங்க சீர் செய்து விடுவீங்க. எனவே இந்த ஒரு நேரத்துல சொத்து பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது உங்களுக்குள்ள உண்டாகும். வழக்கு பணிகளில் எதிர்பார்த்த அளவுக்கு முடிவுகளானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். வேலையாட்களின் ஆதரவுகளும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடியும் வரும். எனவே நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நல்ல நல்ல பலன்களை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்ட திசையாக இருப்பது கிழக்கு திசை. கிழக்கு திசையை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில எது வேண்டுமானாலும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் செய்து கொள்ளலாம். அதனால போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது நிச்சயமாக கிடைக்கும். அதிர்ஷ்ட எண்ணாக இந்த ஒரு நாளில் விளங்குவது 7ஆம் நம்பர். அதிர்ஷ்ட நிறமாக இருப்பது சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் இந்த ஒரு நேரத்தில் மேம்பட ஆரம்பிக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தீர்வானது கிடைக்கும் சில பிரச்சனைகளில். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவுகள் இந்த ஒரு நாளில் கிடைக்கும். எனவே இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு வாழ்க்கையில என்ன பண்ணணுமோ அதனை மட்டும் நீங்கள் பின்பற்றி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்குங்க. மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.